நான் நெறிநகர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சரண்யா. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 50, 60 வருஷமாக இங்கே இருக்கோம். 3 தலைமுறையாக இங்கே தான் இருக்கோம். உடனே வீடை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே காலி பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் அரசாங்கத்தில் இருந்து தான் எல்லாமே வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ வறுமை கோட்டு கீழே தான் எல்லாருடைய ரேஷன் கார்டுமே வறுமை கோட்டு கீழே தான் இருக்குது. அரசாங்கம் அரிசி வாங்கி தான் சாப்பிட்றாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே டிரைவரு, பூ விற்கிறவங்க, அன்றாட கஷ்டப்படுறவங்க, 100 நாள் வேலை பார்க்குறவங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் பிள்ளைங்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டிகிரி 2 டிகிரி படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ அன்றாட தேவை எதுவுமே இல்லாமல் எங்களை போய் நடுத்தெருவில் போய் இங்கே நில்லுங்கன்னு சொன்னால், நாளைக்கே நாங்கள் வீடை இடிப்போம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் எங்கே போய் நிற்போம்? எங்களுக்கு எல்லாமே கொடுத்தீங்கல்ல, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எங்களை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எதுவுமே எங்களுக்கு செஞ்சுருக்கக்கூடாது. அம்மா உங்களுக்கு எதுவுமே இல்லைம்மா, நீங்கள் நீர்பிடிப்பில் இருக்கீங்க, அதனால நான் எதுவுமே கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால், இதை நாங்கள் கேட்க போகிறது இல்லைங்க.